ஆனா அதே பால் எடுங்க, இயேசு கூட இல்ல. ஆனா மனுஷங்கிட்ட இருந்தது ஒன்னே ஒண்ணுதான், வெளிப்பாடுகளுக்காக தான் இருதயத்தை ரெடியா வச்சிருந்தான். அதுதான் மேட்ரே. அங்க சீக்ரெட் வந்து நீங்க எவ்வளவு பக்தியா இருக்கீங்கன்றதெல்லாம் அப்புறம், நீங்க எவ்வளவு ஓப்பனா இருக்கீங்கன்றதான் மேட்ரு. உள்ள ஒரு ரெவலேஷன் ஆண்டவர் வைக்கணும்னா அதுக்கு தேவை நாம எந்த அளவுக்கு தேவன் பேசுவதற்கு இடம் கொடுக்க முடியும் நம்மளால. இப்ப நான் பேசுற இந்த சத்தியத்தை ஆண்டவர் அவங்களுக்கு ரிவீல் பண்ணா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஐயோ இது ஏதோ பேய்து பேசுது நமக்குள்ளம்மா. கண்ணு முன்னாடி அந்த வசனம் இருக்கும், கண்ணு முன்னாடி அந்த வசனம் போட்டிருக்கும். ஆனா இவங்க மைண்ட்ல அந்த வசனத்தை எப்படி இவங்க அந்த மைண்ட்ல அந்த வசனத்தை எப்படி ஏத்தி வச்சிருக்காங்களோ அப்படிதான் அதை படிப்பாங்க, அப்படிதான் அதை வாசிப்பாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு வசனம் சொல்றேன் பாருங்களேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும். அவங்ககிட்ட கேட்டு பாருங்க, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கேன், அவர் இல்லாம யாரும் பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு தான் பிரசங்கம் பண்ணுவாங்க. அந்த வசனத்தை எடுத்து வச்சு கடைசி வரைக்கும் அவங்க ஒன்னே ஒண்ணு சொல்லுவாங்க, யாரும் பரலோகம் முடியாது, ஏசுதான் வழி, ஏசுதான் சத்தியம், ஏசுதான் ஜீவன், அவங்க எல்லாமே யாரும் பரலோகம் போக முடியாது, யாரும் பரலோகம் போக முடியாது, இதைத்தான் சொல்லிக்கிட்டே கிடப்பாங்க. ஆனா அந்த வசனம் பரலோகத்தை பத்தி, அது வந்து ஒரு இடத்தை பத்தி பேசவே இல்லை. பரலோகங்கிறது ஒரு இடம். ஆனா இயேசு பேசுகிறது என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவை அறிய முடியாது. ஃபாதர் ஆஃப் ஜீசஸ், நான் பிதாவை அறிஞ்ச மாதிரி என்னைய மாதிரி எவனாலே அறிய முடியாது. என்ன கிட்ட வந்தா மட்டும்தான் பிதாவை ஒருத்தன் பார்ப்பான். நான் சொல்ற பிதாவை ஒருத்தன் பார்ப்பான். அந்த பிதாவுக்கு அவனும் குமாரன்ற உணர்வுக்குள்ள வருவான். அவர் பேசுறது உறவை பத்தி. ஆனா இவங்கிட்ட போய் நீங்க இந்த வசனத்தை சொல்லி பாருங்க, அடுத்த செகண்ட் அவங்க சொல்றது என்ன இல்லாமல் ஒருவனும் பரலோகம் போக முடியாது, இயேசுநாதர் இல்லாம யாரும் பரலோகம் போக முடியல. பரலோகத்தை பத்தி பேசவே கிடையாது. ஆல் அபவுட் தி ரிலேஷன்ஷிப். பிலிப்பு கேக்குறான், எங்களுக்கு பிதாவை காட்டும் தான் கேக்குறானே தவிர இப்ப எங்களுக்கு பரலோகத்தை காட்டும்ல கேட்டிருக்கணும். என்ன இல்லாமல் ஒரு பரலோகத்துக்கு வர முடியாது. அப்ப அடுத்த வார்த்தை பிலிப்பு வந்து எங்களுக்கு பரலோகத்தை காட்டும் தானே கேட்கணும். ஆனா பிலிப்பு என்ன கேட்கிறாரு, எங்களுக்கு பிதாவை காட்டும்ன்றாரு. ஏன்னா இவர் பேசிக்கிட்டு இருக்கிறது பிதாவை பத்தியே தவிர இவர் பரலோகத்தை பத்தியே பேசல. அந்த வசனத்தை தூக்கி வச்சுக்கிட்டு பரலோகம் போக முடியாது, பரலோகம் போக முடியாது, பரலோகம் போக முடியாம ஆக்கி. புரியுதுங்களா? இதை நான் ஏன் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்த வசனத்தை அவங்களால இப்ப நம்ம சொல்ற இந்த ரெவலேஷனை போய் சொல்லி பாருங்க. அதெல்லாம் முடியாது. பிதா பரலோகத்துல பிதா இருக்கிறார், பரலோகத்துல இருக்கிறார், பரலோகம் தான், பரலோகம் தான். பரலோகங்கிறது ஒரு இடமுங்க. That's a place. இல்லையா? அது ஒரு இடம். இடம் முக்கியமா இல்ல உறவு முக்கியமா? வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியம் முக்கியமா இல்ல இடம் முக்கியமா? சோ இதே அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா, கண்ணு முன்னாடி இருக்கிற ஒரு வசனத்தை என்ன செய்ய முடியாது. ஏன்னா அவங்க மைண்ட் ஏற்கனவே வேற ஒன்ன பாக்குது உள்ள. இதுதான் பிரச்சனையே. இதுதான் இன்னைக்கு நம்ம ஆளுங்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. பிதாவை கண்டுபிடிக்கவும் பிதாவை அறிந்து கொள்ளவும் ஃபாதரை தெரியணும்ல. இப்ப பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு ஜனங்களால பிதாவை புரிஞ்சுக்கவே முடியலையே. திடீர்னு வந்து இயேசு கிறிஸ்து பேசுற உடனே இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இயேசு கிறிஸ்து பேசுற பிதாவுக்கும் பழைய ஏற்பாட்டுல இருக்க அவங்க புரிஞ்சிருந்த தேவனுக்கும் யெகோவாவுக்கும் புரியவே இல்லையே இவங்களால. இவர் வந்து என்ன சொல்றாரு, உன் பிதா நல்லோர் மேலும் தீயோர் மேலும் எதை பிலிவ் பண்றாராம். என்ன போட்டிருக்கு, நீ வந்து நீ வந்து நன்மை செஞ்சா உனக்கு நன்மை நடக்கும், இல்லைன்னா உனக்கு தீமை தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுது. ஆனா இங்க இவர் வந்து ஒரு பிதாவை பத்தி பேசுறாரு. என்ன, அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் என்ன பண்றாரு, மலை அபியன் வந்து நல்லோர் மேலும் தீயோர் மேலும் உதிக்க பண்றாரு. உன் பிதா அப்படிப்பட்டவர் அப்படின்னா இவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. என்னடா இது, இவர் வேற ஏதோ ஒரு ஃபாதரை சொல்லிட்டு இருக்காருன்னு. புரியுதுங்களா? ஜீசஸ் பேசுற ஃபாதரை ஜூஸால புரியவே முடியல. ஏன்னா அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தது எல்லாமே, அவங்க தேவனை பார்த்தது ஸ்கிரிப்சர்ஸ்ல இருந்து பார்த்தாங்க. அவங்க தேவனை பார்த்தது
பழைய ஏற்பாட்டு வாக்கியங்கள்ல இருந்து பார்த்தாங்க. ஆனா ஜீசஸ் பிதாவின் மடியிலிருந்து வந்தவர். அதான் வித்தியாசம். பிதாவின் மடியிலிருந்து பார்த்தவருக்கு தான் தெரியும் பிதா யாருன்னு. புரியுதுங்களா? அதான் பிதா இவர் எங்க இருந்து ரெவலேஷனை கொண்டு வருவனா, இவர் எங்க இருந்து கொண்டு வர, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. யோவான் எழுதுறார், யோவான் 1ல தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. எவனுமே சரியா அவரை பார்த்ததில்லை. பார்த்ததில்லைன்னா இந்த கண்ணுல பார்த்ததை பத்தி பேசல, இங்க பாக்குறத பத்தி பேசுறாரு. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, அவர் மடியில் இருந்த ஒரே பேரான குமாரனே அவரை காண்பித்தார்னா இந்த கண்ணுல காண்பித்தாருன்னு சொல்லலாம். அப்படி சொல்லல, அவரை வெளிப்படுத்தினார். இது தாண்டா ஃபாதர்னு பாருங்கடா, என்ன பாருங்கடா, இதாண்டா என் பிதா, அவரை தாண்டா நான் தாண்டா அவர், என்னைய பாடுறா அப்படின்னு வெளிப்படுத்தினாராம். பிதாவை காட்டினாருன்னு போல, வெளிப்படுத்தினார், ரிவீல் பண்றார். Who is father? See, this is what the father is. என்னோட குணத்தை பாரு, நான் யாருன்னு பாரு, இதுதான் பிதா. அதனாலதான் இயேசுவை பத்தி கொலோசையர்ல எழுதும் போது பவுல் எழுதுவார், அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமா வந்தாராம். புரியுதுங்களா? பூமியில இப்படி தாண்டா இருப்பாரு, பாடுறா, என்ன பாடுறா, என் குணத்தை பாடுறா, நான் யாருன்றத பாரு, இதுதான் பிதா. இப்படிதான் இன் கிரைஸ்ட்ல தான் கிடைக்கும். அது ஜீசஸ் அந்த வசனத்துல அத பேசுறாரு. இவங்க அதை விட்டு விட்டாங்க, ஃபாதரையே தூக்கிட்டாங்க வெளியில. தூக்கி விட்டு அந்த இடத்துல பரலோகத்தை சொல்லிட்டாங்க. பரலோகம் அந்த இடத்துல வந்துருச்சுன்னா அது ஒரு பிளேஸ் ஆயிருச்சு. இப்ப பிளேஸ்ங்கிறது டோட்டலாவே வேற அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு. அப்ப பாருங்க எந்த அளவுக்கு நம்ம மைண்ட பிளைண்ட் ஆகுதுன்றத பாருங்க. இப்ப நம்ம தப்பு தப்பா கேட்க 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 இப்ப நம்ம மைண்டே அந்த வசனத்தை எப்படிதான் புரிஞ்சு வச்சிருக்கு. இப்ப உங்க மைண்டே அந்த வசனத்தை இத்தனை வருஷமா எப்படிதான் பார்த்திருக்கு, பரலோகம் தான் பார்த்திருக்கோம். புரிய வைக்கும் போதுதான் உங்களுக்கு என்னடா அது இவ்வளவு பெரிய குழப்பம் இருக்குதே, இது இந்த ஒரு சின்ன வார்த்தை தான், ஆனா அதுக்குள்ள ஒரு பயங்கரமான விஷயம் அடங்கி இருக்கு. நீங்க அந்த இடத்துல பரலோகம்னு போட்டீங்கன்னா எல்லாமே போயிடும். அந்த இடத்துல அவர் என்ன பேச வராருன்றதே போயிடும். சோ இப்படி உள்ளுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா பிரதர், நிறைய கேட்டு 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 அப்படியே மண்டையில ஏத்திட்டாங்க கொண்டு போய். புரியுதுங்களா?